திராவிட கலாச்சாரத்தினுடைய வேலையை நான் பலமுறை சொல்லியிருக்கேன். தனக்கு மேலே யாராவது இருக்காங்கன்னு அவங்க நினைத்தால் அவங்களை எப்படியாவது அசிங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி, அவலப்படுத்தி, ஏளனப்படுத்தி, மட்டுப்படுத்தி, நகைப்பு பொருளாக மாற்றி, முடிந்த அளவுக்கு அவங்களை சிறுமைப்படுத்தி இவங்க லெவலுக்கு அதை கொண்டு வந்துடுவாங்க, அவரை குறைச்சி கொண்டு வந்துடுவாங்க. இந்த வேலைகளை தான் கவர்னர் எப்போ பார்த்தாலும் போராட்ட வீரர்கள் யாருங்கிறதே சொல்லலை. நீங்கள் குரு பூஜையை எப்போ பார்த்தாலும் 144 வச்சு நடத்தினீங்கன்னா குரு பூஜை எப்படி அடுத்த தலைமுறைக்கு போய் சேரும்? இன்னொருத்தர் பேசாமே இருக்காரு, சபரீசன். அவர் யார்? முதல்வர் இல்லாமல் அவர் என்ன புதல்வரா? அவர் மாப்பிள்ளை தானே. ஸோ மாப்பிள்ளை கம் மச்சான். அவரும் எந்த அரசு மடியிலையும் தலை கட்டுறதில்லை. எதுக்கு தலை கட்டுறாரு? செந்தில் பாலாஜியை நீங்கள் அரெஸ்ட் பண்ணி அதாவது ஹாஸ்பிட்டலில் வைத்த போது அத்தனை அமைச்சர்கள் வந்தாங்களே, சபரீசன் எதுக்கு அந்த இடத்துக்கு வந்தார்? ஏன்னா அவர் தான் கேஷ் கவுண்டர். எதுவும் பேசிடக்கூடாது. தேசிய கட்சிகளே தமிழ்நாட்டுக்கு வீணுன்னு சொன்னவர் இப்போ தேர்தல் வரும்போது கூட்டணியை பற்றி பேசலாம்னு சொல்கிறார். அப்போ அந்த டிஸ்க்ளைமர் என்ன ஆச்சுங்கிறது நான் ஞாபகப்படுத்தும். அதை இப்பயும் திரும்ப சொல்லு. தேசிய கட்சிகளோட கூட்டணி இல்லைன்னு சொல்லுங்கள், தைரியம் இருந்தால் சொல்லுங்கள். எஸ்டி அப்படிங்கிறத இந்துக்களை பிரிப்பது தான் இவங்களுடைய வேலை. ஏன்னா இவங்களால இஸ்லாத் சகோதரர்களையும் கிறிஸ்துவ சகோதரர்களையும் வச்சுக்கிட்டு பெருசாக சாதிச்சிட முடியல. ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னும் அவங்க 14% உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட அளவில் சொல்கிறேன், 14% 3% இருந்தால் அவங்க இருக்காங்க. அப்போ இந்துக்களை பிரிக்க வேண்டும்ங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்கு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் துக்ளக் வாசகர் குழுவை சேர்ந்த திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஆளுநரை எந்த விதத்திலும் பகைச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தான் உயர்கல்வித்துறை அமைச்சர் இருந்த பொன்முடியை வனத்துறைக்கு வனவாசமாகவே அனுப்பியிருக்காங்க. ஆனால் இருப்பினும் இங்கே திராவிட வரலாறை பேசியே சுதந்திர போராட்ட வீரர்கள் வரலாற்றை மறைக்கிறாங்க. அப்படி இங்கே ஒரு முயற்சி பெரிய அளவில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை பகிரங்கமாக குற்றச்சாட்டுக்கு கொடுத்துருக்காரு ஆளுநர் ரவி அவர்கள். ஆளுநரை பகைச்சிக்க கூடாதுங்கிறதுக்காக பொன்முடியை மாற்றலை. அவர் பகைச்சிக்கிட்ட காலத்துலலாம் மாற்றலையே, அவர் உறவு கொண்டாடும் போது தான் மாற்றினாங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆளுநர் இதை தொடர்ந்து வந்த காலத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ போராட்ட வீரர்கள் இருக்காங்க, அந்த போராட்ட வீரர்களை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாரு. சுற்றி ஒரு 10 பேரை மட்டும்தான் இவங்க பேசுகிறாங்க. அதையும் சாதியை கட் பண்ணி, பின்புலத்தை கட் பண்ணி, இப்போ அந்த அமரன் படத்தில் முகுந்த் வரதராஜ் எந்த குலத்தை சேர்ந்தவர்னு தெரியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி, அவர் இயல்பாக அவருடைய வாழ்க்கையில் அவங்க அப்பாவை எப்படி கூப்பிட்டுட்டு இருந்தாரோ நைனான்னு அதை வச்சுக்கிட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு, ஆனால் அந்த பெண் இந்துங்கிற அந்த அற்புதமான அந்த பெண்மணி அவங்க சிலுவை அணிந்ததே இல்லை. இவங்க திரும்ப அந்த படத்தில் செகண்ட் ஹாஃப் பூரா சிலுவை, சாய் பல்லவி சிலுவை இருக்குது, இல்லைன்னா இயேசு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனாங்க. இது தெரிந்தே செய்த தவறு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த படம் ரொம்ப அழகாக இருக்குது, தெளிவாக பேசியிருக்கு அப்படின்னு தான் கொண்டாடுறோம். அதை பார்க்க சொல்கிறோம், அடுத்த தலைமுறையை பார்க்க சொல்கிறோம். அந்த படம் காஷ்மீர் விவகாரத்தை பற்றி கருத்தே சொல்லலை. அந்த படம் RR-44 பற்றி மட்டும்தான் பேசுது. அதனுடைய நோக்கம் என்னங்கிறது தான் பேசுது. அதுவும் இந்த இந்துங்கிற அந்த பெண்ணினுடைய ரூட்டில் இருந்து தான் அது பேசுது. ஸோ இப்படி ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்காமல் அதை மடைமாட்டுகின்ற வேலை, திசை திருப்புகின்ற வேலை, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறத அவர் சொல்கிறாரு. ஒரு புத்தகமே அவர் வெளியிட்டார், இந்த விடுதலை போரில் காலத்தை வென்றவர்கள்னு ஒரு புத்தகம். இதில் சில பேர்லாம் நான் உங்களுக்கு படிக்கிறேன், உங்களுக்கு அதில் ஒருத்தர் 2 பேர் தெரிஞ்சிருக்கலாம். இல்லை, அவரே ஒரு விஷயம் சொல்லார். நான் ஒரு லிஸ்ட்டு கேட்டேன், விடுதலை போராட்ட வீரர் ஒரு லிஸ்ட்டு கேட்டேன், அதில் எனக்கு சொற்ப வீரர்கள் தான் கொடுத்தாங்க. அப்படி இது ஒரு கேவலம். அவர் அது முதல்லேருந்தே சொல்கிறாரு. சரி, PhD எழுதினவங்கெல்லாம் என்ன எழுதியிருக்காங்கன்னு நான் பார்க்கணுன்னு பார்த்தா எல்லாமே குப்பையாக இருந்தது. அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். இட் வாஸ் ஆல் வேஸ்ட் அப்படிங்கிறதே சொல்கிறாரு. இப்போது ருக்மணி லக்ஷ்மி பற்றி உங்களுக்கு தெரியும். அவங்க சுபாஷ் சந்திர போஸுடைய இதில் இருந்தாங்க. இன்னொரு காரணத்துக்காக உங்களுக்கு தெரியும், அப்துல் கலாம் நிற்கும் போது காங்கிரஸ் தரப்புல எதிரில் நிறுத்தப்பட்ட குடியரசுத் தலைவர். ஆனால் அருணாச்சலம் பிள்ளை உங்களுக்கு என்ன தெரியும்? அவர் எவ்வளோ பெரிய சுதந்திர போராட்ட வீரர்னு எப்படி தெரியும்? அம்புஜம்மாள் பற்றி இன்றைக்கி விஜய் பேசின உடனே உங்களுக்கு தெரியுது. ஆனால் சீமான் வழக்கம் போல் நான் தான் பர்த் சர்டிஃபிகேட்டே எழுதினேன் அந்த பிரசவம் நடக்கும்போது அப்படிங்கிற அளவில் போயிட்டார். அஞ்சலி அம்மாள் அப்புறம் அம்புஜம்மாள்ங்கிறது உங்களுக்கு தெரியாது, அது ஒரு பக்கம்.
இந்த விஜய் கொண்டு வந்ததையும் இந்த நாச்சியாருடைய வேலு நாச்சியாருடைய படத்தையே நான் தான் வரைஞ்சேன், இன்னும் சந்திரமுகி படத்தில் அந்த சந்திரமுகி படத்தை வரைஞ்ச மாதிரி அவர் வந்து உங்களுக்கு சொல்கிறாரு. சத்தியமூர்த்தி பற்றி உங்களுக்கு தெரியும், ஏன்னா காமராஜ் மூலமாக உங்களுக்கு அவரை தெரியும். ஆனால் தியாகி செந்தில் பெருமாள் பற்றி உங்களுக்கு தெரியாது. ஒவ்வொருத்தரை பற்றியும் ஒரு பக்கம் எழுதினாலே கிட்டத்தட்ட இப்போ கோவையில் வந்து சிபி சுப்பையா யாருன்னு கேட்டால் தெரியாது, அடுத்த தலைமுறைக்கு தெரியாது. அதில் இருக்கக்கூடிய டிஎஸ் அருணாச்சலம் பற்றி கேட்டால் தெரியாது. 100 பேரை பற்றி உங்களுக்கு தெரியாது. அதில் 1-2 பேரை பற்றி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அதற்கும் காரணம் வேறு. சத்தியமூர்த்தி ஐயா எவ்வளோ பெரிய தியாகி, எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சார் தமிழ்நாட்டுக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. காமராஜ் ஐயா சத்தியமூர்த்தி ஐயா கிட்டே இருந்தார், அதுலேருந்து வந்தாருங்கிறதுனால உங்களுக்கு அந்த ரூட்டு தெரியும். அது கூட காமராஜ் ஐயா உங்களுக்கு சொன்னதுனால, இல்லைன்னா காங்கிரஸே அதை மறைச்சிருக்கும். தமிழ்நாடு காங்கிரஸே இப்போ காந்தி நாராயணன் யாருன்னு கேட்டால் தெரியாது, அவர் என்ன போராட்டத்தில் இறங்கினார், என்ன பண்ணாருங்கிறது தெரியாது. ஆளுநர் வந்த உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு 100 பேரை பற்றி இது கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர்களை வந்து எடுத்து சொல்கிறாரு. ஸோ அதனால தான் அவர் திரும்ப திரும்ப சொல்கிறார், நீங்கள் போராட்ட வீரர்கள் யாருங்கிறதே சொல்லலை. நீங்கள் குரு பூஜையை எப்போ பார்த்தாலும் 144 வச்சு நடத்துனீங்கன்னா குரு பூஜை எப்படி அடுத்த தலைமுறைக்கு போய் சேரும்? இப்போது தேர்தலே 144 நடந்தால் என்ன ஆகும்? ஏற்கனவே 70% ஓட்டு போடுறாங்க, 144 நடந்தால் 35% தான் ஓட்டு போடுவாங்க. காஷ்மீரில் அப்படி தானே ரொம்ப நாள் நடந்தது. வாஜ்பாய் ஐயா வந்ததுக்கப்புறம் தானே கொஞ்சம் உத்வேகம் வந்தது. இப்போ 61% வரைக்கும் ஓட்டு போடுறதுக்குன்னு வந்துட்டாங்க. நீங்கள் குரு பூஜையை எப்போ பார்த்தாலும் ஒரு கலவரத்தை கொண்டு வரணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 30-40 வருடங்களாக. அப்போ முத்துராமலிங்க தேவரை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? அண்ணாமலை சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும். இப்படி திரும்ப அதாவது நான் சொல்கிறது மொத்த தமிழ்நாட்டுக்கு, இதுக்கு அந்த வட்டத்தில் இருந்தவங்களுக்கு நல்லா தெரியும், தேவரையா யாருன்னு தெரியும், வள்ளலார் யாருன்னு தெரியும், அந்த கதையை விட்டுருங்க. ஸோ சுற்றி யாரை யார் மூலமாக அறிமுகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதே இந்த 30-40 வருடங்களாக தெரியாமல் இருக்குது. தமிழ்நாட்டை தெரியாமல் இருக்கிறது ஒரு அவலம், ஒரு கேவலம். வடக்கில் இருந்து இந்த பிரிட்டிஷை ஓட விரட்டியது யாருன்னு கேட்டால் தெரியாது. முகலாய அரசர்கள் தானே இந்தியாவை ஆண்டாங்க. வந்தாங்க, கட்டடிகைகள், கட்டுக்கட்டா பணம், பீரங்கிகள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்தியாவை அவங்க ஆண்டாங்க. அது உங்களுக்கு தெரியும். அதற்கப்புறம் பிரிட்டிஷ் வந்தார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நடுவில் இந்த முகலாயரை ஓட்டி விட்டதாரு, நாட்டை விட்டே விரட்டினதாரு? 100 இன்ஜினியரிங் மாணவர்களையோ அல்லது மருத்துவ மாணவர்களையோ கூப்பிட்டு கேட்டு பாருங்கள், தெரியாது. சத்ரபதி சிவாஜினா யாருன்னே தெரியாது. சத்ரபதி சிவாஜி தெரியும், ஆனால் அவர் தான் இந்த முகலாயர்களை ஓட விரட்டினாருங்கிறது தெரியாது. அவர் வந்து அதற்கப்புறம் தான் பிரிட்டிஷ் வந்ததுங்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஆக திரும்ப இந்த பாரம்பரியத்தை மறைச்சு இவங்க திராவிட கலாச்சாரத்தினுடைய வேலையை நான் பலமுறை சொல்லியிருக்கேன். தனக்கு மேலே யாராவது இருக்காங்கன்னு அவங்க நினைத்தால், யாரும் யாருக்கும் மேலே இல்லை, அது வேறு விஷயம். மேலே நினைத்தா அவங்களை எப்படியாவது அசிங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி, அவலப்படுத்தி, ஏளனப்படுத்தி, மட்டுப்படுத்தி, நகைப்பு பொருளாக மாற்றி, முடிந்த அளவுக்கு அவங்கள வந்து சிறுமைப்படுத்தி இவங்க லெவலுக்கு அதை கொண்டு வந்துடுவாங்க, அவரை குறைச்சி கொண்டு வந்துடுவாங்க. இந்த வேலைகளை தான் கவர்னர் வந்து எப்போ பார்த்தாலும் திரும்ப எடுத்து சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் இருக்க வேண்டும், ஏதோ ஒரு விதத்தில் இந்த நாட்டுக்கு நல்லதை சொல்ல வேண்டும். இன்னொரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன், ஐ திங்க் உங்கள் சேனல்லையே நான் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் நான் திரும்ப சொல்கிறேன். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், இவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும். பாகுபலி 1 அதனோட இன்டர்வல் தான் தெரியும். அதுக்கப்புறம் செகண்ட் பாகுபலி உங்களுக்கு தெரியாது. அடுத்த வரி அவர் சொன்னது கர்மவினையை பற்றி. ஒரு ஏழைக்கு, பசித்தவனுக்கு சோறாகாமல் இந்த பயிர் வாடிவிட்டதே என்று நான் வருத்தப்படுகிறேன். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நான் வாடுறதோடு நிறுத்திக்கல, பசித்தவனுக்கு சோறாகாமல் அதனுடைய ஜென்ம பலன் என்னவோ, எதற்காக அது உருவாச்சோ அதை செய்யாமல் அது வாடியதை கண்டு நான் வருத்தப்படுகிறேன். இதை தான் உங்களுக்கு வள்ளலார் எடுத்து சொல்கிறாரு. இது எப்படி உங்களுக்கு தெரியாமல் போகும்? பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் விஜய் வரைக்கும் சொல்கிறாரு, ஒத்துக்கிறேன். அப்போ அடுத்த வரி அது மனுஸ்மிருதி அல்லது சனாதனம், உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் எந்த ஒரு விஷயத்துலையுமே, அதாவது யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தரவாரா தெரியாது. ஆக எல்லாத்துலேயும் பாதி பிட்டாக பிரித்து எதையோ ஒன்றத்தை எடுத்து சொல்லி கருணாநிதி ஐயா இதையும் சொல்லியிருக்காரு. யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொன்ன கணியன் பூங்குன்றம் அப்படிங்கிறவர், அந்த பூங்குன்றம்ங்கிறது என்ன தெரியுமா உனக்கு? அது ஒரு ஊரின் பெயர் அப்படின்னார். அவனை சிறுமப்படுத்துறாரு.
யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு சொன்னவருடைய பெயரில் அவருடைய ஊர் இருக்குங்கிறார். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுப்பீங்க? அந்த ஆள் ஊருக்கு எதையோ சொல்லிட்டு தனக்கு மட்டும் தானே பார்த்துக்கிட்டாங்க, அப்படி தானே நினைக்கணும். இப்படி சிறுமைப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, கேவலைப்படுத்தி, சென்சார்ஷிப்பை கொண்டு வந்து எந்த ஒரு மனிதனை பற்றியும் உயர்வாக சிந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இதை ஆளுநர் தெளிவாக எடுத்து சொல்கிறார். தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சர்னே தெரியல, முதல்வருக்கு ஒரு சவால் விட்டா துணை முதல்வர் வந்து அதுக்கு பதில் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பி உதயகுமார் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கு. இன்னொருத்தர் பேசாமே இருக்காரு, சபரீசன். அவர் யார்? முதல்வர் இல்லாமல் அவர் என்ன புதல்வரா? அவர் மாப்பிள்ளை தானே. ஸோ மாப்பிள்ளை கம் மச்சான். அவரை எந்த அரசு மேடையிலையும் தலை காட்டுறதில்லை. எதுக்கு தலை காட்டுறாரு? செந்தில் பாலாஜியை நீங்கள் அரெஸ்ட் பண்ணி அதாவது ஹாஸ்பிட்டலில் வைத்த போது அத்தனை அமைச்சர்கள் வந்தாங்களே, சபரீசன் எதுக்கு அந்த இடத்துக்கு வந்தார்? எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, அவர் தான் எதுலேயும் வர்றவர் இல்லைல்ல, எதுக்கு அந்த இடத்துல வந்தார்? ஏன்னா அவர் தான் கேஷ் கவுண்டரு, எதுவும் பேசிடக்கூடாது. பாபநாசன் கமல் மாதிரி வந்து திரும்ப திரும்ப கேட்பாங்க, எதையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அவர் அங்கே வராரு. என்னை பொறுத்த வரைக்கும் எங்கே வரணுமோ அங்கே வராரு, ஒன்றும் குழப்பமே இல்லை. ஓபிஎஸ் அவர் சந்தித்துக்காருன்னா சம்மந்தமே இல்லாமல் அன்றைக்கி அது வந்து அடுத்த நாள் செய்தியாக மாறுது. ஐபிஎல் ஒரு மேட்ச் நடக்குது, அங்கே தான் 2 பேர் சந்திச்சு. ஐபிஎல் மேட்ச்னா எத்தனை பேர் இருப்பாங்க? 40-50,000 பேர் உட்காந்துருப்பாங்கல்ல. மற்றவங்களை சந்திச்சது ஏன் வரல, இது மட்டும் ஏன் வெளில வருது? ஸோ எங்கே வரணுமோ அங்கே அழகாக சபரீசன் வராரு. எங்கே வந்தால் 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லையோ அங்கே உதயநிதி வராரு. இப்போ அவங்க கட்டமைக்கிறதெல்லாம் என்னன்னா, உதயகுமார் பேசுகிறத பற்றி எனக்கு அக்கறை இல்லை, இதை பற்றி எனக்கு ஒன்றும் பெரிய உயர்வான எண்ணங்கள்லாம் கிடையாது. 50 வருடமாக இந்த திராவிட கட்சிகள் வந்து துணை எதிர்கட்சி தலைவர் எல்லாமே இருந்துட்டு போட்டோம், பதவிகள் எல்லாருக்குமே இருக்கட்டும், அதிலெல்லாம் எனக்கு ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அவங்கவுங்க பதவியை அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கே அடுத்த நாள் ஞாபகப்படுத்தணுங்கிற அளவுக்கு தான் அவங்க பதவியை அவங்க காப்பாற்றுறாங்க. அதில் எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. பெரிய வீரராக இருந்திருந்தால், எடப்பாடி ஐயா மோதனம்னு இருந்திருந்தால், ஓபிஎஸ் பக்கத்தில் ரொம்ப நாளைக்கு உட்கார்ந்துருக்க மாட்டார், வேறு வழி இல்லாமல் உட்கார்ந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து பின்னாடி சீட்டுக்கு மாற்றப்பட்டார். ஸோ இதெல்லாம் இந்த திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமாகவே, அதில் ஒரே ஒரு எக்ஸப்ஷன், எனக்கு அதிமுக தொண்டனை எப்போதும் பிடிக்கும். அவன் ரொம்ப நேர்மையானவன். அந்த அதிமுக தொண்டன் என்றைக்குமே திமுகவே தீய சக்தின்னு எம்ஜிஆர் சொன்னதை ஞாபகம் வச்சுருப்பான். அவனிடம் ஆன்மீகம் இருக்கும், அவனிடம் போலி நாஸ்திகம் இருக்காது. ஆன்மீகம் இல்லாட்டி கூட போலி நாஸ்திகம் இருக்காது. திமுகவில் இருக்கிற மாதிரி போலி நாஸ்திகம் இருக்காது, தேசியம் இருக்கும். அந்த தொண்டன் தான் அந்த கட்சியை காப்பாற்றிக்கிட்டு இருக்கான், இந்த தலைவர்கள் இல்லை. எடப்பாடி ஐயா அந்த கட்சி ஒரு குடும்ப கட்டுக்குள்ளே போகாமல் காத்தாருங்கிறத நான் பெருமையாக சொல்லுவேன். மிகப்பெரிய விஷயம். ஒரு 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 எடப்பாடியிலேருந்து வந்துட்டு, ஒரு சேலத்திலேருந்து வந்துட்டு, முதல் தேர்தல்லையே ரெட்டலை இல்லாமல் ஜெயிச்சுட்டு, ஜெயலலிதா அம்மாவோட ஜெயிச்ச அந்த 27 பேரில் ஒருத்தராக இருந்துட்டு, அதற்கப்புறம் தன்னுடைய லைஃப்பை நல்லா கொண்டு வந்தார். அந்த விதத்தில் நான் எப்போதுமே எடப்பாடியை பாராட்டுவேன். செப்டம்பர் 2023க்கு அப்புறம் தான் அவர் தப்பு பண்ண ஆரம்பித்தார். பிஜேபியோட பிரிஞ்சுட்டாருங்கிறதுக்காக இல்லை, பிரிஞ்சதுக்கு அவர் சொன்ன காரணங்கள் தான் எனக்கு புரியாமல் இருந்தது. தேசிய கட்சிகளே தமிழ்நாட்டுக்கு வீணுன்னு சொன்னவர் இப்போ தேர்தல் வரும்போது கூட்டணியை பற்றி பேசலாம்னு சொல்கிறாரு. அப்போ அந்த டிஸ்க்ளைமர் என்ன ஆச்சுங்கிறத நான் ஞாபகப்படுத்தணும். அதை இப்பயும் திரும்ப சொல்லு, தேசிய கட்சிகளோட கூட்டணி இல்லைன்னு சொல்லுங்கள், தைரியம் இருந்தால் சொல்லுங்கள். அப்படி அரசியல் இந்த திராவிட கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே மட்டமானது, கேவலமானது. முடிந்த வரைக்கும் அதை நம்ம வந்து எடுத்து சொல்லணும். அதை ஆளுநர் ஒரு பக்கம் பண்ணுறாரு, நம்ம ஆள் வரப்போகிறாரு. நாட்டின் வளர்ச்சிக்கு வந்து பழங்குடியினரோட தேவை முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து இவர்கள் வந்து பிளவுபடுத்தக்கூடிய சக்திகள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து இதையே தான் செய்யுது அப்படின்னு 3 காரணத்துக்காக அது முக்கியத்துவமானது. அந்த பழங்குடியினர் உங்களுடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்றுறாங்க. நீங்கள் உங்களுடைய பாரம்பரியம் கலாச்சாரத்தை நாம் நம்மளுடைய பாரம்பரியம் கலாச்சாரத்தை காப்பாற்றலை. நமக்கு தெரியாது. 63 நாயன்மார்கள் யாருன்னு தெரியாது. அவர்கள் எல்லாம் பிராமணர்கள் இல்லைங்கிறது தெரியாது. அவங்களில் ஒருத்தன் கூட பிராமணன் இல்லைங்கிறதும் தெரியாது. 12 ஆழ்வார்களை பற்றி தெரியாது. இதற்கு முன்னாடி இந்த மரங்களை பற்றி தெரியாது. எவ்வளோ மிகப்பெரிய மருத்துவ எண்ணங்கள் உள்ள நோக்கங்கள் உள்ள மரங்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. என்ன போட்டால் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு காயம் ஆறும், ஒரு சுவடு நீங்கும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அவனுக்கு தெரியும். அவன் ஒன்று இங்கிலீஷ் மெடிசன் வச்சுக்கிட்டு தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கல. ஸோ பாரம்பரியம் கலாச்சாரத்தை அவர்கள் காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். நம்பர் 1. அவங்க இடத்தை எப்படி பாதுகாக்கணுமோ அந்த பாதுகாப்பை ஒழுங்காக செய்கிறார்கள்.
உங்களுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. பாகிஸ்தானில் போய் நான் கிரிக்கெட் மேட்ச் விளையாட மாட்டேன்னு சொன்னால் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்களே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அதை தசை மாற்றி விட்டுருவாங்க. பார்த்தீங்களா, முஸ்லீமுக்கு எதிராக அனாவசியமாக ஹிந்து வந்து பிஜேபி வந்து வேலை செய்யுதுன்றவாங்க. பாகிஸ்தானோட நான் விளையாட மாட்டேங்கிற முடிவை எப்போ எடுத்தேன்? பிஜேபி வந்ததுக்கு அப்புறமா எடுத்தேன். ஷார்ஜாவில் அவங்க பண்ண அட்டுழியங்கள், அந்த கேமை விளையாடலை. கேமை வந்து திருட்டுத்தனமாக விளையாடினாங்க, தவறாக விளையாடினாங்க. அப்போது மோடி வந்தால் முடிவு எடுத்தார், பாகிஸ்தானோட நான் விளையாட மாட்டேன்னு சொல்லி ஆரம்பத்திலேயே முடிவு எடுத்தாங்க. இப்போ பாகிஸ்தானே விளையாட மாட்டேன்னு சொல்லுது, அதுக்கிட்ட பணம் இல்லை. போன முறை வெற்றி பெற்ற போது ஒருவனுக்கு 4 லட்சம் ரூபாயை கொடுத்துருக்காங்க. இந்திய மதிப்பில் 4 லட்சம்ங்கிறது அங்கே வந்து இன்னும் பெரிய இது இல்லை. இப்படி அவர்கள் ஏழ்மையில் இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியாது. பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ பேரனுக்கோ பேத்திக்கோ அதை சொல்லணுங்கிற எண்ணம் கூட கிடையாது. ஆனால் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு வரலைன்னா நாங்கள் ஐசிசிலேருந்து வெளியேறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரமாட்டேன் நான். ஆர்எஸ்எஸ்ஸால் இல்லை, பிஜேபியால் இல்லை, இந்த 11 வருட மோடி கவர்மெண்ட்டால் இல்லை, அதுக்கு முன்னாடியே எடுத்த முடிவு. எப்போ நிறுத்தினோம் நம்ம பாகிஸ்தானில் போய் விளையாடுறத? கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் போய் கேப்டனாக இருந்து விளையாடினார், அப்போ தானே நம்ம கடைசியாக விளையாடணும் பாகிஸ்தானில். அதற்கப்புறம் எப்போ போய் நம்ம விளையாடணும்? கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் ரிட்டையர் ஆகும்போது பிஜேபி கிட்ட வந்து 160 எம்எல்ஏக்கள் தான் எம்பிக்கள் தான் இருந்தாங்க. அவர் ரிட்டையர் ஆகி அதுக்கப்புறம் செலெக்ஷன் கமிட்டிக்கெலாம் வந்துட்டார். அந்த டைமில் தான் பிஜேபியே வளர்ந்தது. ஸோ இது உங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க? தேசத்துக்கு எதிராக விரோதம் பண்ணுறாங்க, மதத்தை பிரிக்கிறாங்கன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. உண்மை அது இல்லை. உண்மை இதுதான், ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவு, அது கிரிக்கெட் வாரியம் எடுத்த முடிவு. ஆக எந்த ஒரு செய்தியுமே நேர்மையாக உங்கள் முன்னாடி சொல்ல முடியாதுன்னு உட்காண்டிருந்தாங்கன்னா அந்த பாரம்பரியத்தை காப்பாற்றக்கூடிய, கலாச்சாரத்தை காப்பாற்றக்கூடிய அந்த பழங்குடியினரை அப்படியே இருக்க வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க. அந்தமானில் இன்னும் ஒரு சிறு பகுதி இந்தியாவோடைய இணையலை. அங்கே பழங்குடியினர் தான் இருக்காங்க. இந்தியா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணலை, நீங்கள் வந்து சேரணும்னு சொல்லலை. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பழங்குடியினரை பிரிக்கின்ற வேலையை இவங்க ஏன் பண்ணுறாங்கன்னா, ஐயோ பத்தியா அவனுக்கு துரோகம் பண்ணுறாங்க, அவன்லாம் BMW காரில் போகிறான், உன்னை வந்து இப்படி விட்டுட்டாங்க, அவனை அப்படியே விட்டால் தான் நீங்கள் கரெக்டு, அவனாக இருக்க விட்டால் தான் கரெக்டு. ஆனால் அங்கே படிப்பறிவை கொண்டு வர செய்யணும். அவனுக்கு நீங்கள் என்ன கற்றுக் கொடுக்க போகிறீங்க? அவனுக்கு தெரியாத மருத்துவத்தையா நீங்கள் கற்றுக் கொடுக்க போகிறீங்க? அவன் நான் 30 வயசுலேயே செத்து போயிடுறான், பழங்குடியினர் இல்லையே. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, சீனா உள்ளே கொண்டு வந்து இந்த குக்கியை உள்ளே கொண்டு வந்து சீனா குக்கி அந்த பழங்குடியினர்னு வச்சு பிரிவினையை ஏற்படுத்துகின்ற வேலையை செய்கிறாங்க. மணிப்பூரில் இதைத்தான் அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. இதுக்கு எங்கே இப்போது விவசாய போராட்டம் நடக்கும்போது அது எப்படி சால்வ் பண்ணாரு? 2வது முறை நடக்கும்போது எப்படி சால்வ் பண்ணார் மோடினா, இவங்களுக்கு எங்கேருந்து பணம் வருதோ அந்த இடத்துல அடிச்சு விட்டார். ஸோ காரில் வந்து போராட்டம் பண்ணவன் அதுக்கப்புறம் காரை காப்பாற்றினா போகிறோம்னு ஓடி போயிட்டான். அப்படி தான் அந்த போராட்டம் இருந்தது. அந்த மாதிரி மணிப்பூரில் இந்த மாதிரி நடக்குதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்து அந்த போதை வியாபாரத்தை போட்டு அடின்னு அடித்து தூக்கி போட்டதுக்கப்புறம் அவன் புலம்ப ஆரம்பிச்சுட்டு 2 பெண்கள் சம்மந்தப்பட்ட வீடியோவை காட்டி எல்லாரையும் குழப்பி விட்டான். ஸோ மோடி சொல்கிறது ரொம்ப தெளிவான ஒரு விஷயம். எஸ்சி எஸ்டி அப்படிங்கிறத வந்து இந்துக்களை பிரிப்பது தான் இவங்களுடைய வேலை. ஏன்னா இவங்களால் வந்து இஸ்லாத் சகோதரர்களையும் கிறிஸ்துவ சகோதரர்களையும் வச்சுக்கிட்டு பெருசாக சாதிச்சிட முடியல. ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னும் அவங்க 14% உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட அளவில் சொல்கிறேன், 14% 3% இருந்தால் அவங்க இருக்காங்க, வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க, பெரிய அளவில் வளர்ந்துட்டு இருக்காங்க, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் இவ்வளோக்கு தான் இருக்காங்க. அப்போ இந்துக்களை பிரிக்க வேண்டும்ங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குது. காஸ்ட் பாலிட்டிக்ஸ், காஸ்ட் சென்சஸ் எடுக்கணும்னு சொல்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற காரணமே அதுதான். அதை தான் உங்களுக்கு மோடி எடுத்து சொல்கிறாரு. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை மிக்க நன்றி.